சாராயத்தை ஊத்தி பாட்டில குத்த அனுப்பிச்சாங்களா தம்பி? வா, இந்த மேடையிலே நிக்கிறேன் தேவகி அக்கா, வா ஒண்டிக்கு ஒண்டி வா பாக்கலாம். ஜெயிச்சிட்டோம்பா, நம்ம ஜெயிச்சிட்டோம். வில்லிவாக்க தொகுதியில வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தோல்வி பயத்துல சரகாஸ்ட் சுத்தி நிக்கிறானுங்க. தூக்க இல்ல, ஒரு பக்கம் சாப்பாடு இறங்கல, பத்தாத்துக்கு விசில் வேற செவில்ல. அடுத்த தொகுதியில ஸ்டாப், கண்டிஷன், பர்மிஷன், நில்லு, நகராதே. ஏயா இவ்வளவு பயம்? நீதான் பவள விழா வச்ச, நீதான் பவள விழாச்ச, ஏன் பயப்படுற? களத்துல நில்லு, களத்துல நில்லு. ஓட்டு கேட்க உனக்கு திராணி இருக்குதா? முதல்ல என்ன சொல்லி நீ ஓட்டு கேட்ப? பாலியல் வன்புணர்வு பண்ண வந்திருக்கிற, வா ஓட்டு போடுவியா? இந்த இளைஞர் எழுச்சி படையையும் இந்த மகளிர் படையையும் வணங்குவது வடசென்னை வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் விஜி தேவகி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேண்டத்தகாத ஒரு சம்பவம், வெயிட் நான் வரேன் 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 ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜெயிச்சிட்டோம்பா, நம்ம ஜெயிச்சிட்டோம். வில்லிவாக்க தொகுதியில வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா தோல்வி பயத்துல சரகாஸ்ட் சுத்தி நிக்கிறானுங்க. தூக்க இல்ல, ஒரு பக்கம் சாப்பாடு இறங்கல, பத்தாத்துக்கு விசில் வேற செவில்ல. எப்படிப்பா இருப்பாங்க? பாவம், மனசுல பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவின் கடைசி முதல்வர் ஸ்டாலின், இதுக்கப்புறம் அவர் முதல்வரே கிடையாது. நேத்துதான் ஆரம்பிச்சார் நம்ம தலைவர். லைட்டா அம்மா வீட்டுல இருந்து, அம்மா வீட்டு வாசப்படியில இருந்து ஆரம்பிக்கிறேன். அண்ணன் கூட வந்தாங்க. அதுக்கே மிரண்டு அடுத்த தொகுதியில ஸ்டாப், கண்டிஷன், பர்மிஷன், நில்லு, நகராதே. ஏயா இவ்வளவு பயம்? நீதான் பவள விழா வச்ச, நீதான் பவள விழாச்ச, ஏன் பயப்படுற? அறிஞர் அண்ணா சொன்னார் புரட்சி தலைவரை பார்த்து. அப்பொழுது அவர் நடிகர் ராமச்சந்திரா, உன் முகத்தை மட்டும் காற்று, நான் 1000 வாக்குகள் வாங்குவேன் என்றார். இன்றைக்கு என் தலைவன் பரப்புரை செய்ய வேண்டாம், எங்க பேச வேண்டாம், முகத்தை மட்டும் காட்டினாலே போதும், லட்சக்கணக்கான ஓட்டு. ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய ஒரே தலைவர் நம் தலைவர் இல்லையா? எவ்வளவு பேர் நேத்து அந்த கொளுத்துற வெயிலையும் வில்லிவாக்க தொகுதியிலும் அந்த கொளத்தூர் தொகுதியிலும் மக்கள் பசி மறந்தார்கள், வெயிலை மறந்தார்கள், அந்த ஒரு இறுக்கத்தை மறந்தார்கள். தலைவன் முகத்தை காண மாட்டோமா? அந்த ஏக்கம், அந்த பாசம் 2026 விசிலாக ஒலிக்கும். என்னவோ நினைச்சுக்கின்னு எங்களுக்கு அனுபவம் இல்ல. ஆமா, நாங்க ஒத்துக்கிறோம், அனுபவம் இல்ல. உங்களை மாதிரி கொள்ளை அடிக்க எங்களுக்கு அனுபவம் இல்ல, கொலை பண்றதுல அனுபவம் இல்ல, கனிம வளத்தை கொள்ளை அடிக்கிறதுல அனுபவம் இல்ல, கள்ளசாராயம் காய்ச்சறதுல அனுபவம் இல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு அனுபவம் இல்ல, ஏமாத்தி ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆன அனுபவம் எங்களுக்கு கிடையாது.
நான் வரேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, நம் தலைவர் இருக்கிறார் மயங்காதே, நம் தலைவர் இருக்கிறார் மயங்காதே. இந்த திமுகவின் நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? ஐசியூவில் கிடத்தப்பட்ட ஒரு பேஷண்டை விட இப்போவோ அப்போவோன் பால் ஊத்துற நிலைமையில இழுத்துக்கினுக்குது. மண்ணை ஊத்து மூஞ்சிடும், பொண்ணு அரைச்சி ஊத்து மூஞ்சிடும், புச்சவங்களை இட்டு வந்து பேசவை மூஞ்சிடும். எப்ப எங்க தலைவர் விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு தூக்கம் போச்சுமா தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு. ஏன்னா அவங்கள தவிர யாரும் ஆட்சி நடத்த கூடாது, பதவிக்கு வரக்கூடாது, அவங்க மட்டும்தான். இப்ப தேர்தல் அறிக்கையில அந்த ஒவ்வொரு வேட்பாளரும் சொத்து மதிப்பீடுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அநியாயத்துக்கு புலி வச்சுக்கிறாருமா. அவருக்கு 3 கோடி இருக்குதான், அந்த அம்மாக்கு 1,10,000 ரூபாய் தான் இருக்குதான், வேற சொத்தே கிடையாதான். நம்பிட்டேன். இந்தியாவின் 7வது பணக்காரர் இந்த திராவிட குடும்பம். நம்ப முடியுமா? நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த பாட்டில் வந்த உடனே நம்ம தம்பிங்க அண்ணன் கூட எழுந்து ஓடினாரு. ஏன்னா அந்த தாவேக்கால சிறியவர் முதல் பெரியவர் வரை வீரம் இருக்கிறாங்க அண்ணன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. எழுந்து ஓடினார் பாருங்க. பயப்படாதீங்க, காவல்துறை இருக்குது, யாரும் பதட்டம் அடையாதீங்கன்னு சொன்னீங்க. நாங்க லேடிஸ் பயப்பில்லப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுங்க. விட்டுருந்தா அவனை சட்னி ஆகியிருப்பான், ஆத்தா கிட்ட குச்ச பாலெல்லாம் கக்கி இருப்பான், சாராயத்தை ஊத்தி பாட்டில குத்த அனுப்பிச்சாங்களா தம்பி? வா, இந்த மேடையிலே நிக்கிறேன் தேவகி அக்கா, வா ஒண்டி வா பாக்கலாம். நம்முடைய ஒரே இது, நம்ம தலைவரை முதல்வராக்கணும். அவர் யாருக்கெல்லாம் இது கொடுத்திருக்காரு அவங்கள வேட்பாளராக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அதை மட்டும்தான் பேசணும்ன்ற மைண்ட் செட்ல தான் போறோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்களை நடத்துறாங்கன்னா எவ்வளவு கேவலமான இயக்கமாக இந்த திமுக இருக்கிறது. கொள்ளக்காரன், கிட்னி திருடி, சட்னி திருடி, பனியன் திருடி, பாலியல் பண்றவங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்து அவங்க எம்எல்ஏவா விளங்கிறோம், நல்லா விளங்கிறோம். பேயாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் சும்மாவா சொன்னாங்க? 2 வயசு குழந்தை ஞாபகம் இருக்கா? பாலியல் வன்புணர்வு. +2 படிக்கிற புள்ள இரவு நேரத்தில் மறைவிடம் சென்றிருக்கின்றால் இயற்கை உபாதையை கழிக்க. அங்க பாலியல் செய்து கண்ட துண்டமா வெட்டி போட்டிருக்கான் ஒரு கயவன். அதுக்கு கேட்டா ஒரு நல்லவர் சொல்றாரு, புதருக்குள்ளா லைட்டு போட முடியும். புதர்ல லைட்டு கேட்கலடா மடையா, புதர்ல தான் மறைவா போக முடியும். லைட்டு போட்ட ரோட்லயாடா உக்காந்து போக முடியும் எடுபட்ட பையில. மறைவான விஷயங்கள் மறைவான இடத்துல தான் நடக்கும், ஓப்பன்ல நடக்க. இது கூட தெரியலம்மா. கேட்டா நமக்கு அறிவு இல்லைன்னுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப அறிவு, ரொம்ப ரொம்ப அறிவு. 26ல தெரிஞ்சிடா. விசிலடி பெண்ணு விசிலடி, தமிழ்நாடு குழுங்க நீ விசிலடி. விசிலடி பெண்ணு விசிலடி, தமிழ்நாடு குழுங்க விசிலடி. நம்மை பிடித்த தீய சக்தி போக போகுதுன்னு விசிலடி. நம்மை பிடித்த தீய சக்தி போக போகுதுன்னு விசிலடி. போடு விசில, நல்லா போடு விசில.
இந்த வில்லிவாக்கம் தொகுதியின் வேட்பாளர் அருமை அண்ணன் ஆதவ் அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அவ்வளவுதான், ஜெயிச்சுட்டோமா, நம்ம ஜெயிச்சுட்டோம். ஏன்னா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காகவே அண்ணனை நம்ம தளபதி இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்காங்கம்மா. அண்ணனை நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ணன் ஒரு பிளேயர் என்பது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, இங்க நான் சொல்றேன், அண்ணனுடைய ஒவ்வொரு பதிலும் எதிராளிக்கு கேட்டு காம்பவுண்டுக்கு அண்ணன் போய் உழுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரு ஃபுட்பால் பிளேயர். அச்சா மாவன நீ காலி 4 பீஸோ 3 பீஸோ எனக்கு தெரியாது. பேஸ்கெட் பால் இல்லையா, அது போட்டா போய் வலையில விழுந்துரும். மாவன நீ காம்பவுண்டுக்கு வெளியே போய் விழுந்துருவ. நீ காலி, நீ காலி. தோல்வி பயன் ஒண்ணு இருக்கு. நானே சொல்றேன், நாகரிக அரசியல் பண்ணுங்க. உங்களுடைய நிறைகளை சொல்லுங்கள், குறைகளை சொல்லுங்கள். எதிர்ப்பவர்களை தரம் குறையாம பேசுங்க. எப்படி அதை விட்டுட்டு இது மாதிரி நேத்து நான் கூட போனேன். பெரம்பூர் தொகுதியில முடிச்சிட்டு தலைவர் வில்லிவாக்கம் தொகுதி போறாரு. போகும்போது பார்த்தா கேஸ் எல்லாம் ஏத்துன வண்டி நிக்குதுண்ணா, குப்பை வண்டி நிக்குது, ஆட்டோங்க நிக்குது. எப்பவுமே வராத இந்த இலவச பஸ் போயினே இருக்குது. எப்பவுமே வராது, இன்னைக்கெல்லாம் நிக்கணும். வந்தா 30 ரூபாய் 35 ரூபாய் அந்த மின்சார பஸ் வரும், இலவச பஸ்ஸே வராது. நேத்து என்ன போயினே இருக்குது. என்னன்னா நம்ம தலைவர் வருகையை தடுக்கிறாங்களாம். இது என்ன நியாயம்? நீ இதுக்கு பயப்படுறதுக்கு நீ பேசாம போயினே இரு. களத்துல நில்லு, களத்துல நில்லு. ஓட்டு கேட்க உனக்கு திராணி இருக்குதா? முதல்ல என்ன சொல்லி நீ ஓட்டு கேட்ப? பாலியல் வன்புணர்வு பண்ண வந்திருக்கிற, வா ஓட்டு போடுவியா? கள்ளசாராயம் குடுக்க வந்துக்கிற, வா அப்படின்னு ஓட்டு கேப்பியா? நீ எல்லாத்தையும் விலை ஏத்திட்ட, வா ஓட்டு போடுன்னு கேப்பியா? எந்த முகத்தை வச்சுன்னு ஓட்டு கேட்க போறீங்க திமுக காரர்களே? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கமா இல்ல உங்களுக்கு? என் தலைவரே அனுபவம் இல்லை என்று சொல்கிறார்கள். தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கு உரிமை தொகையாக 2500 ரூபாய் கொடுக்க போகின்றார். திருமணமாகும் பெண்களுக்கு ஒரு பட்டு புடவையும் 1 சவரன் நகையும் கொடுக்க போகிறார். பிறக்கின்ற குழந்தைக்கு தாய் மாமனாக 1 கிராம் மோதிரத்தையும் அளிக்க போகின்றார். அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் விலையில்லாத 6 சிலிண்டர் வழங்கப்பட போகின்றது. இதெல்லாம் பயனுள்ள திட்டங்க. இவங்க என்னன்னா ஏதோ ஒரு கார்டு கொடுக்கறாங்களாம். அந்த கார்டுல மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் யார் வீட்லயுமே இல்லையா? நான் கேக்குறேன், யார் வீட்லயுமே இல்லையா? அதுக்கு ஒரு 8000 ரூபாவா? ஏன்னா என்ன பண்றது, கோடி கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க. 8000 கொடுக்கறது பெரிய விஷயம் தான். அதுக்குதான் நம்ம தலைவர் சொன்னார், எவ்வளவு குத்தாலும் வாங்கிக்கோங்கம்மா, ஓட்ட போட்டுருங்க. அது கூட தப்பா? அது எப்படி அவர் சொல்லலாம்? பேசினா தப்புன்ற, பேசலனா தப்புன்ற, எது சொன்னாலும் தப்புன்ற. எங்களை பார்த்தா உனக்கு எப்படிதான் இருக்குதுன்னு ஒன்னும் புரியலையே உனக்கு? என்னதான் நாங்க பேசுறது? அப்ப சொல்லு. நான் என்ன சொல்றேன், போட்டி 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒண்ணு இன்னொன்னு, ஒண்ணு தூய சக்தி, ஒண்ணு தீய சக்தி. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு பிபி சுகர் எல்லாம் ஏறி போய் தூக்கம் போய் தான் இப்ப அந்த பாட்டில் வந்தது. இப்ப பாட்டில் வந்தது, அதுதான் தூக்கம் இல்லை. குப்பை தொட்டில போடுற பாட்டில மக்கள் மேல வச்சுட்டான். அவன் நிதானம் இல்லாம இருக்கிறான். அவனை கிளப்பி அனுப்புனவன் என்ன நிதானத்துல இருப்பான் சொல்லுங்க? அவன் நிதானம் இல்லைன்னா அவனை அனுப்பிச்சவன் என்ன நிதானத்துல இருப்பான்? இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம். தொகுதி மேம்படணும், சீர்படணும், விலைவாசி கட்டுக்குள் வரணும், படிக்கின்ற மாணவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல கல்வி கிடைக்கணும், தரமான வீடு கிடைக்கணும், முக்கியமா மகளிருக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். இதையெல்லாம் தரப்போதுதான் நம் தலைவருடைய ஆட்சி. அதனால மக்களை
உங்கள் வாக்குகளை பொன்னான விசில் சின்னத்தில் வாக்களித்து நமது அண்ணன் ஆதவ் அவர்களை வில்லிவாக்கம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக ஆக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் வெற்றி விழாவில் உங்களை சந்திக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் என்னை இங்கு அனுப்பி வைத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். விசில் நமது சின்னம், நமது சின்னம், ஒரே சின்னம், உண்மை சின்னம். போடுங்கம்மா ஓட்டு, விசில் சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு, விசில் சின்னத்தை பார்த்து. அம்மா கையில ஓட்டப்பார், விசில் சின்னத்தில் போட்டுப்பார். ஐயா கையில ஓட்டப்பார், விசில் சின்னத்தில் போட்டுப்பார். நமது சின்னம் வெற்றி சின்னம், ஒரே சின்னம். விசில் 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 போடு விசில.